ஆபத் பயந்த ஜக்கு சாப்பிட்டு கொண்டிருந்த பழத்தை போட்டுவிட்டு அந்த லக்கு வாழ்ந்த மரத்துக்கு சென்றது. அப்படியே இப்படியே 2 நாட்கள் ஓடின. ஸ்விங் 2 நாட்களாக நல்ல மழை பெய்தது. ஜக்குவால் பசி தாங்க முடியவில்லை. அங்கே மிகுந்த பசியில் இருந்த லக்கு, வெக்கி என்னை கொன்றாலும் பரவாயில்லை என முடிவெடுத்து அங்கிருந்து கிளம்பி தான் வாழ்ந்து வந்த மரத்தை நோக்கி புறப்பட்டது. பசி தாங்க முடியாத ஜக்கு, லக்கு என்னை கொன்றாலும் பரவாயில்லை, எப்படியாவது ஒரு பழத்தை ஆசை சாப்பிட்டு பசியை தீர்த்து கொள்ள வேண்டும் என நினைத்து அங்கிருந்து கிளம்ப முடிவெடுத்தது. லக்குவும் ஜக்குவும் தங்கள் மரத்தை அடைந்தன. புறப்பட தயாரான ஜக்குவிற்கு அதிர்ச்சி. தூரத்தில் லக்கு வேகமாக பறந்து வந்து கொண்டிருந்தது. என்னை கொல்லதான் லக்கு வேகமாக வருகிறான். அவன் இங்கு வருவதற்குள் நான் கிளம்ப விட வேண்டும். படபடவென மரத்திலிருந்து இறங்கி தன் மரத்தை நோக்கி ஓடியது. மிகுந்த பசி